हाय सोंदंगले अस्सलाम वालेकुम इनकी நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னாக்க லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சுடிதார் உடைய பேண்ட் வந்து நம்ம எப்படி தைக்கணும் அத சாதாரணமா வந்து சுடிதார் பேண்ட் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத full டீடைலா நம்ம டுட்டோரியலா நம்ம வந்துட்டு அந்த வீடியோல சொல்லி இருப்போம் பட் என்ன அப்படினு சொன்னாக்க அந்த பேண்ட் வந்து பாதி தான் நம்ம தச்சிருப்போம் மீதி தச்ச வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா பாட்டம் எல்லாம் ரெடி பண்ணிருப்போம் அதே மாதிரி மேலே வரக்கூடிய யோகும் நம்ம வந்து ரெடி பண்ணிருப்போம் ஆனா ரெண்டுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த வீடியோல சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன் லிங்க் மேலே ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன் பார்த்து தெரிஞ்சிங்க சோ అందులో வந்து full details நம்ம வந்து சொல்லிருப்போம் அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இரண்டாவது பாகமா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பேண்ட வந்து பாட்டம் plus அந்த யோக் பீஸ் சோ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஃப்ளீட்ஸ்லாம் எப்படி நம்ம வைக்கணும் அதே மாதிரி full டீடைலா நம்ம வந்து அந்த பேண்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான் இந்த வீடியோ சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நிறைய வந்து விஷயங்களை வந்து நம்ம அதல சொல்லி இருப்போம் நுணுக்கங்களா நம்ம சொல்லி இருப்போம் அதெல்லாம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து கரெக்ட்டா மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துரும் சோ கரெக்ட்டா வந்து அந்த ஃப்ளீட்ஸ்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்றத டீடைலா நம்ம வந்து சொல்லி இருப்போம் நீங்க அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துரும் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணீங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அந்த பெல் ஐகானை நீங்க டச் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிட்டீங்கனா தான் நான் எப்பலாம் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் இப்போ இந்த பேண்ட் உடைய ஃப்ளீட்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சாதா ஃப்ளீட்ஸ் தான் வைக்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா யோக் வந்து 24 இன்ச் ஒன் சைடு 24 டபுள் சைடு நீங்க டோட்டல் சுற்றளவு பாத்தீங்கன்னா 48 இன்ச் இருக்கும் இப்போ இந்த 48 இன்ச் யோக்ல பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க இது இப்போ நான் இப்படி வச்சு காட்றேன் பாருங்க இப்போ இந்த பாட்டம் இங்க இருந்து இது வரைக்கும் கரெக்ட்டா இந்த மாதிரி தச்சிட்டோம்னா மீதி வந்து எக்ஸஸா இருக்கிற இந்த பீஸ் தான் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு தைக்கணும் இந்த ஃப்ளீட்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் வச்சா போதும் பேக்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல கேதரிங் பேண்ட்லயும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்ல வச்சா போதும் சில நேரங்கள்ல பேக்ல தேவைனா பேக்லயும் வச்சுக்கலாம் அதே மாதிரி சாதா பேண்ட்ல உங்களுக்கு பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் ஃப்ளீட்ஸ் வேணும்னா நீங்க பேக் ஃப்ரண்ட்ல இந்த இதுல எவ்வளவு ஃப்ளீட்ஸ் வருதோ அந்த ஃப்ளீட்ஸை டிவைட் பண்ணி பாதி பாதியா பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம யோக் வந்து பாத்தீங்கன்னா 24 இன்ச் இருக்கு ஒன் சைடு சோ அப்ப அந்த 24 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சு தச்சிட்டோம்னு சொன்னாக்க மீதி இருக்கிற பீஸ் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அத நம்ம கரெக்ட்டா சென்டர் டு சென்டர் கனெக்ட் பண்ணி வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது வந்து சென்டர் சரிங்களா இப்போ நம்ம இது இப்படி கனெக்ட் வச்சுக்கலாம் இத பாருங்க இப்போ இந்த நாடா இருக்கு பாத்தீங்களா இந்த நாடா பீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் இது வந்து சென்டர் சரிங்களா அதாவது இந்த சென்டர்னு சொன்னா இது ஃப்ரண்ட் உடைய சென்டர் இது வந்து பேக் உடைய சென்டர் இந்த ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து அர்காத் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜாயிண்ட் பீஸ் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃப்ரண்ட் ஜாயிண்ட் பேக் ஜாயிண்ட் சைடு ரெண்டு சரிங்களா இந்த நாலு அர்காத் நீங்க கம்பல்சரி பண்ணிக்கணும் இப்போ இந்த அர்காத்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கணும் இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் வந்து சொல்லி தரேன் மெஷர்மென்ட் கனெக்ட் பிரகாரம் நம்ம வந்து செய்யணும்னு சொன்னாக்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிரமமா இருக்கலாம் ஆனா நான் வந்து பின்னாடி சொல்லி தரேன் அது எப்படி மெஷர்மென்ட் கணக்குல பண்ணீங்கனா பெர்ஃபெக்ட்டா வரும்ன்றதை நீங்க அதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம வந்து மெஷர்மென்ட்லாம் எதுவும் இல்லாம அப்படியே வச்சு நம்ம தைக்க போறோம் இப்போ நீங்க இது மாதிரி உள் பக்கமா திருப்பிங்க சரிங்களா இந்த யோக் வந்து உள் பக்கமா இப்படி திருப்பிடுங்க உள் பக்கமா திருப்பிட்டீங்கன்னா இப்படி சென்டர் டு சென்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி இருக்கு இல்லீங்களா இப்போ இந்த மாதிரி இந்த பீஸை வந்து இப்படி தனியா எடுத்துருங்க நாடா பீஸ் இருக்குல அத பாருங்க நாடா இருக்கு இந்த நாடா வந்துட்டு இந்த சைடு இந்த நாடா இருக்கிற சைட வந்து எடுத்துங்க இப்போ இதுல வந்து சென்டர் பாயிண்ட் சரிங்களா இப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட் இப்போ இதுல நம்ம என்ன செய்யணும்னா இந்த பேண்ட் இது வந்து நம்ம திருப்பிட்டோம் எல்லாம் வந்து நேர் பீஸ் தான் சரிங்களா நேர் பக்கம் தான் இப்போ இத வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்கா இந்த ரெண்டு காலை நீங்க இப்படி எடுத்துங்க இந்த ரெண்டு கால் எடுத்து இந்த ரவுண்ட் இருக்கு இல்லீங்களா இது உள்ளார விட்டுருங்க இதுல வந்து இந்த மாதிரி விட்டுருங்க இந்த மாதிரி விட்டுட்டு என்ன செய்றீங்கன்னா இப்போ இதுல சென்டர் டு சென்டர் இருக்கு இல்லீங்களா இந்த சென்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லீங்களா பொந்தல் சொல்றோம் இல்லீங்களா இந்த பொந்தல் இதுல வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த பேண்ட் உடைய ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லீங்களா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நாடா பீஸ்
அந்த ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. அதாவது யோகுடைய பொந்தல் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், இதை பாருங்கள், நல்லா பாருங்கள், இது அப்படியே ஒரே நீட்டு தான். இது வந்து பேக் ஜாயிண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு ஜாயிண்டில் வைக்கிறோம். அதே மாதிரி நாடா சைடு வந்து இந்த ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு 3/4 இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம். அதை கனெக்ட் பண்ணி அப்படியே 3/4 இன்ச் நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம இப்படி கரெக்டாக வச்சு 3/4 இன்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி வச்சு ஒரு கட்டு கட்டிடுங்க. கட்டு கட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ இந்த யோகுடைய பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த பேக் சைடு எடுத்துங்க. இது வந்து பேக் சைடு, யோகுடைய பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு தான் இங்கே தைச்சிட்டோம். இப்போ இது வந்து பேக் சைடு. பேக் சைடில் அதே மாதிரி பேண்ட்டோடைய பேக் சைடு எடுத்துங்க. பேக் சைடோடைய ஜாயிண்ட்டு இந்த பேக் டு பேக் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதில் நீங்கள் ஒரு தேவைப்பட்ட ஒரு பின் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பின் பண்ணிட்டோம். பேக் டு பேக் ஜாயிண்ட் வச்சு பின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக் டு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, பேக் ஜாயிண்ட்டை வச்சு பின் பண்ணிவிட்டு இது அப்படியே ரெண்டுத்தையும் நீங்கள் பிடிச்சிட்டே வாங்க. அதாவது யோகுடைய பீஸும் பேண்ட்டோடைய பாட்டம் பீஸும் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டே வாங்க. எது தூரம் வரைக்கும் நம்ம பிடிக்கணும்னா, அதாவது சைடு அர்க்காத் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு அர்க்காத் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டே வாங்க. அதாவது பேக்கில் இருந்து சைடு வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஃப்ளீட்ஸும் வைக்காமல் அப்படியே ப்ளைனாக தைச்சிடணும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பேக் டு பேக் ஜாயிண்ட்லேருந்து சைடு ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம அந்த சைடு வரைக்கும் எந்த ஒரு ஃப்ளீட்ஸும் மடித்து தைக்காமல் அப்படியே ஒரே ப்ளைனாக வந்து இந்த மாதிரி பிடிச்சிடுறோம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு தேவைப்பட்டால் இங்கே ஒரு ஊசி நீங்கள் வந்து குத்திக்குங்க. இங்கே ஒரு ஊசி குத்திக்கிட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த யோகுடைய பீஸில் இருக்கு இல்லையா, இந்த யோகுடைய பீஸ் போக இது வந்து பேண்ட்டோடைய பீஸ் வந்து எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த எக்ஸஸான பீஸ் தான் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் கட்டு கட்டி நிப்பாட்டி இருக்கிறோம். இந்த மாதிரி கட்டு கட்டி நிப்பாட்டிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சு இந்த பக்கம் மடித்து தைச்சாலும் தைக்கலாம், இந்த பக்கம் மடித்து தைச்சாலும் தைக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் தைச்சிங்க. நான் வந்து இப்போ இந்த வாட்டத்தில் மடித்து தைக்கிறேன். இந்த பாருங்கள், இப்படி வச்சு நம்ம தைக்கிறோம். சரிங்களா? இப்படி நம்ம மடித்து தைக்கும் பொழுது, இப்படி மடித்து வைக்கும் பொழுது இந்த பீஸை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டு தான் இருக்கணும், லூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த பேண்ட்டு கிளாத் தான் வந்து எக்ஸஸாக இருக்கிற பீஸு, இதில் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் டைட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த சைடு மார்க்காத் வந்து கரெக்டாக மேட்ச், இது வந்து விட்டுறாமல் கரெக்டாக பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்படி வச்சிங்க. இப்படி வச்சுட்டு இந்த ரைட் ஹேண்டால் இந்த மாதிரி பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி பிடிச்சி டைட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டைட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த கிளாத் வந்து டைட்டாகவே இருக்கும். இந்த கிளாத் மட்டும்தான் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டால் ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி இப்படி மடித்து அப்படியே ஃப்ளீட் வச்சுட்டே வரேன். இப்போ ஒரு ஃப்ளீட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி இன்னொரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 3/4 இன்ச் ஃப்ளீட்ஸ் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வச்சுட்டே வரணும். அதாவது ஒரு ஃப்ளீட்ஸ் நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அந்த மடிப்பொடியாக அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டில் கொண்டு போய் புதுசாக வைக்கக்கூடிய அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அந்த எண்டில் டச் பண்ண மாதிரி வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டே வந்துட்டோம். இப்போ இவ்வளோ தான் இருக்குது எக்ஸஸான பீஸு. இன்னும் ஒரு ஃப்ளீட்ஸ் தான் வரும். ஸோ அந்த ஃப்ளீட்ஸை வந்து இந்த மாதிரி வச்சு தச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற பீஸெல்லாம் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். 1 2 3 4 5 ஃப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஆனால் நான் சைடு வந்து அந்த சைடு வந்து மேட்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நான் விடவே இல்லை, டைட் பண்ணி பிடிச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம டைட் பண்ணி பிடிச்சதால் எங்கேயுமே வந்து இந்த யோகுடைய பீஸ் ஃப்ளீட்ஸ் ஆகலை. இந்த பாட்டம் பீஸ் மட்டும்தான் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்குறோம். இப்போ அப்படியே நம்ம தைச்சிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம சைடு வந்துட்டோம். இப்போ சைடு வந்த பிறகு இப்போ நம்ம பேக்குக்கு வர போகிறோம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் எதுவும் வராது, அப்படியே ப்ளைனாக தைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம யோக் வந்து பேக்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஊசி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுருக்குறோம், பேக்கில் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கல. அப்படியே கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அதே மெத்தட் தான், சேம் இதே மெத்தடில் இப்போ இந்த சைடும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைடு, சரிங்களா? இந்த பேக்கிலேருந்து சைடு வரைக்கும் ப்ளைனாக நம்ம தைக்கணும். சரிங்களா? இதை அப்படியே வச்சு நம்ம தைச்சிட்டே வந்துடலாம்.
இதை பாருங்கள். இப்போ வந்து சைடு அர்க்காத் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு அர்க்காத் வரைக்கும் நம்ம கரெக்டாக தைச்சி நிப்பாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபுல்லாக நம்ம ஃப்ளீட்ஸ் எதுவும் வைக்காமல் ப்ளைனாக தைச்சிட்டோம். சரிங்களா, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்துட்டோம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு சைடு, ஃப்ரண்ட் சைடு விட இன்னொரு சைடில் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம தைச்சிக்கலாம். இப்படி தைச்சிட்டு இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இது வந்து ஃப்ரண்ட்டில் இந்த சைடு வந்து இப்படி ஃப்ளீட்ஸ் வச்சோம். இப்போ ஆப்போசிட்டாக நம்ம இந்த சைடு இருக்கக்கூடிய ஃப்ளீட்ஸ் பீஸ்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கம் பார்க்குற மாதிரி மடித்து தைக்கணும். ஸோ இந்த வந்து இப்படி மடித்து தைச்சோம்னா இந்த சைடு வரக்கூடிய துணியை வந்து ஃப்ளீட்ஸை வந்து இப்படி மடித்து தைக்கணும். சரிங்களா, ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸை வந்து வைக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறோம், 1 இன்ச் கணக்கில் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி 1 2 3 4 5 ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த கடைசி ஃப்ளீட்ஸ் வச்ச அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாருங்கள் நல்லா கவனிங்க, 6 இன்ச்சு. சரிங்களா, இந்த கடைசி ஃப்ளீட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 6 இன்ச்சுக்குள்ளாரே நம்ம இந்த 5 ஃப்ளீட்ஸும் வச்சுட்டோம். அதே மெத்தடில் இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைடு 6 இன்ச்சுக்குள்ளாரே நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம இது 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6 இன்ச்சில் இருந்து 5 ஃப்ளீட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், இப்போ இந்த 6 இன்ச் மார்க் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது 6 இன்ச்சு தான். இந்த 6 இன்ச்சில் இந்த எக்ஸஸான பீஸை வந்து 5 ஃப்ளீட் வைக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆப்போசிட்டாக வைக்கணும். இப்போ இப்படி மடித்து வைக்கணும். இந்த சைடு வந்து இப்படி மடித்து வச்சோம், அதனால் இப்போ இதை வந்து இப்படி மடித்து வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இங்கேருந்து சென்டர்லேருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஃப்ளீட் வந்து மடிச்சிருக்கிறோம். அது அடிப்படையில் இப்போ நம்ம இப்படி மடிச்சிக்கணும். சரிங்களா, நீங்கள் 5 ஃப்ளீட்ஸும் ஒரே டைமில் மடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டாலும் போடலாம். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக நீங்கள் வச்சுட்டு வந்து கூட நீங்கள் தைக்கலாம். நான் வந்து இப்படி டைட் பண்ணிக்கிறேன். இப்படி டைட் பண்ணி பிடிச்சிட்டு ஒரு 5 ஃப்ளீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். பாருங்கள், 1 2 3 4 5. இப்போ 5 ஃப்ளீட்ஸ் வச்சு இந்த மாதிரி மடிச்சிக்கிட்டோம். ஆப்போசிட் கணக்கில் வச்சுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்ட பிறகு நம்ம இதை அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம், ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். அப்படியே இதே ஒரே தையலில் எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். இது ஒரு மெத்தடு. இது கொஞ்சம் சிரமமாக தெரியலாம், ஸ்டார்டிங்கில் எல்லாமே சிரமமாக தெரியும். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இது சீக்கிரமாக வேலை முடியும். இல்லை உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட்லாம் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் இந்த அளவுக்கு வரணும், மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணி தைக்கணுன்னா அதுக்கும் மெத்தட் இருக்குது. நான் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லி தருவேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வாட்டத்தில் வைக்கினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு வாட்டம் வேணுமோ நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ளீட்ஸோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 3/4 இன்ச் வச்சுருக்கிறேன். நீங்கள் குட்டி ஃப்ளீட்ஸ் வைக்கணும், இன்னும் குட்டியாக வைக்கலாம். இல்லை பெருசாக நீங்கள் ஒரு 2-3 ஃப்ளீட்ஸ் மட்டும் வச்சு பெருசாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ளீட்ஸ் வைக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் வைக்கணும், பேக்கில் வைக்காமல் இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் பேக்கில் வேணும்னா நீங்கள் பேக்கில் கூட வச்சுக்கலாம். ஸோ சேம் இதே மெத்தடு தான். இப்போ நம்ம வந்து யோகில் வந்து டபுள் தையல் போடணும். சரிங்களா, ஒரு தையல் போட்டு ஃபுல்லாக அந்த யோகுடைய அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒரு தையல் போட்டோம். இதுக்கு இந்த போட்ட தையலுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ யோகில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம டபுள் தையல் போட்டுட்டோம். திருப்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பேண்ட்டு பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து ஆப்போசிட்டாக வச்சதால் வெளி பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். பேண்ட்டோடைய ஃப்ளீட்லாம் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி, அதே மாதிரி ஆப்போசிட்டாக இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதே வந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வேணால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள் பக்கம் நீங்கள் தைக்கும்பொழுது சரி பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்துருச்சு, பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்துருச்சு. சரிங்களா, எந்த ஒரு ஃப்ளீட்ஸும் வரல. சரிங்களா,
அதே மாதிரி நாடா தைக்கிற மெத்தட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு நாடாவுடைய ஹோல் இருக்கும். உள் பக்கம் பார்த்திங்கன்னா ஹோலே இருக்காது. சரிங்களா, 1 இன்ச் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் நாடா எவ்வளோ டைட் பண்ணி கட்டினாலும் நமக்கு வந்து எதுவும் சிரமம் இல்லாமல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம நாடா வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ரெடிமேட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருக்கும்போது நம்ம இறுக்கி கட்டும்பொழுது நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். சரிங்களா, இறுக்கி கட்டும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறுக்கி கட்டினாலும் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து பிரச்சனை இல்லாமல் ஸ்கின்னில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாஃப்டாக நீங்கள் கட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதா பேண்ட்டு தைக்கிற மெத்தட். சரிங்களா, நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்த பிறகு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டைலரிங் கற்றுக்க ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்கள வந்து கற்றுக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.